கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்தில் நம் தேவனாகிய கர்த்தர் 6வது முத்திரை குறித்து பேச வாய்ப்பளித்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மிகவும் கொடூரமான ஒரு முத்திரையின் காலம் 6வது முத்திரையாகும். 7வது முத்திரை அதை விடவும் கொடூரமானதாகும். 7 முத்திரை முடிந்தவுடன் பழைய வானம் பழைய பூமி முடிவுக்கு வருகின்றது. அதற்கு பின்பு புதிய வானம் புதிய பூமி ஆரம்பிக்கப் போகின்றது. இதுவரை நாம் 5 முத்திரையை பார்த்து விட்டோம். 6வது முத்திரையின் முதலாவது வாலிபை பார்த்து விட்டோம். இப்பொழுது 2வது வாலிபை நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுவோமே ஆனால் வரும் காலத்தில் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகையால் இந்த 6வது முத்திரை குறித்து நாம் சற்று விரிவாக பார்ப்போம். 2வது வால்யூமும் நாம் பார்ப்போம். இதற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலாக ஒரு வார்த்தையை படித்துவிட்டு நாம் 6வது முத்திரைக்குள் செல்லுவோம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் வார்த்தையானது எரேமியா நமக்கு தந்திருக்கின்றார். பறவைகளை குறித்து இப்பொழுது நம் மத்தியில் வைத்திருக்கின்றார். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். பறவைக்கு தெரிகின்றது நாரை அது கொக்கில் ஒரு இனம், அது கொக்கு தான், நாரை என்று சொல்லுவார்கள். அதற்கு தன் வேலையை அறியும். அதற்கு இருக்கக்கூடிய அந்த அறிவுகள் கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளும் நமக்கு இல்லை. ஆகையால் எரேமியா இப்படியாக கூறுகிறார், ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும். அப்ப நாரை என்பது கொக்கில் ஒரு இனம். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். இந்த பறவைகள் தங்களுக்குரிய காரியங்களை அறிந்து வைத்திருக்கின்றது. தங்களுக்கு வரக்கூடிய நேரங்களை அறிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் என் ஜனங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், பிறரை குறித்து பேசவில்லை, என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஒரு எச்சரிப்பை எரேமியாவுடன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இந்த பறவைகள் எல்லாம் தன் காலத்தை அறிந்து வைத்திருக்கின்றது. என் ஜனங்களோ தங்கள் காலத்தை அறியாமல் வீணாக தங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கொரோனா என்ற எச்சரிப்பு வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. நமக்கு எச்சரிப்பை சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. இன்றும் இப்பொழுதும் நாம் நம்மை அறியாமல் வீணாக உலக காரியத்தில் ஈடுபட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறோம் என்பதை நாம் நம்மால் உணர முடியும். நிச்சயமாக உணர முடியும். ஏனெனில் எரேமியாவை கொண்டு தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த பறவைகள் எல்லாம் தங்கள் காலத்தை அறிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் என் ஜனங்களோ அந்நிய ஜனங்கள் அல்ல, வேதத்தை அறிந்த பிள்ளைகள், விசுவாசிகள்.
விசுவாசிகளே தன் காலத்தை அறிந்து கொள்ளவில்லையானால் பிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? என் ஜனங்களோ தங்கள் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் 6வது முத்திரை குறித்து பார்க்க போகிறோம். 5 முத்திரைகள் முடிந்து விட்டது. 6வது முத்திரையில் முதல் வாலி முடிந்து விட்டது. இப்பொழுது 2வது வாலிமில் இருக்கிறோம். 6வது முத்திரையில் இந்த 6வது முத்திரை என்பது மிகவும் கொடூரமான முத்திரையாகும். ஏறக்குறைய ஒவ்வொரு முத்திரைகளுமே கொடூரமாக தான் இருக்கின்றது. ஒவ்வொரு முத்திரையும் நாம் பார்க்கும் பொழுதும் மிகவும் கடினப்பட்டு தான் நாம் முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முத்திரையும் கடினமாக தான் சென்று கொண்டு இருக்கின்றது. பரலோகத்துக்கு போகிறவர்கள் கடினமான பாதை வழியாக தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் முத்திரையின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய முத்திரை 6வது முத்திரையின் 2வது வால்யூமாகும். இந்த 6வது முத்திரையை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பு எரேமியா நமக்கு கொடுத்த எச்சரிப்பை முன்வைத்திருக்கிறேன். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். அப்படியானால் நாம் முதலாவது நம்மை குறித்து ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அதற்கு பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் முதலாவது தேடுவது உலக காரியங்களை. உலக காரியங்களுக்கு தான் நாம் முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு தேவ காரியத்தை 2வது இடத்தில் வைத்திருக்கிறோம். ஆகிய நம்முடைய ஆசீர்வாதமும் 2வது இடத்தில் இருக்கின்றது. நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. அதை தேடினால் சகல ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் சாத்தான் நம்மை தேட விட மாட்டான். சாத்தான் எந்த ஒரு மனிதனும் பரலோகம் போவது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் விரும்பாத பாத்திரம். ஒருவன் பரலோக ராஜ்யம் போகிறானே ஆனால் அவனை எந்த விதத்திலாவது வீழ்த்தி அவன் நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு அவன் சகல முயற்சிகளோட ஒவ்வொரு விசுவாசிகளையும் சுத்தி கொண்டு இருக்கிறான். ஆகியால் நீங்கள் உண்மையான சத்தியத்தை கேட்காதபடிக்கு உங்கள் சிந்தனையை மாற்றி விடுவான். இந்த ஆவிக்குரிய செய்தியை கேட்காத வண்ணம் வேறு ஏதாவது ஒரு செய்தியில் கொண்டு சென்று உங்கள் சிந்தனையை மாற்றி நீங்கள் பரலோக ராஜ்யம் செல்வதை தடை செய்து விடுவான். ஆகையால் தான் எரேமியாவை கொண்டு எச்சரிக்கை விடுத்துகிறார். அருமையான ஒரு எச்சரிப்பு. பறவைகள் எல்லாம் தன் காலத்தை அறிந்து வைத்திருக்கின்றது. என் ஜனங்களோ தங்கள் காலத்தை அறியாமல் உலக காரியத்தில் தங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது நாம் 6வது முத்திரை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிக்கின்றேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். பாருங்கள், இப்பொழுது 6வது முத்திரையை உடைக்கிறார். அதை யோவான் பார்க்கிறான். அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்போ உடைக்கிறத யோவான் பார்த்திருக்கிறான். இன்றைக்கும் அநேக போதகர்கள் சொல்லுறாங்க, அது உடைக்கல, அது ஏசப்பா வந்து தான் உடைப்பார், அதுக்கு பிறகு தான் அதனுடைய ரகசியம் தெரியும்னு சில ஊழியக்காரர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வசனத்தை பாருங்க, தெளிவாக எழுதியிருக்கிறது, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இந்த 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது யோவான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். 7 முத்திரை குறித்து பேசும் பொழுதும் அவன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கின்றான். ஆனால் 7 சபையை குறித்து பேசும் பொழுது அவன் பூமியில் இருக்கின்றான்.
7 சபை குறித்து பேசும் பொழுது பூமியில் இருக்கின்றான். ஆனால் 7 முத்திரை குறித்து பேசும் பொழுது தேவன் அவனை பரலோகத்தில் கொண்டு சென்று அவனோடு பேசுகிறார். ஏனெனில் சாத்தான் இந்த ரகசியங்களை அறிந்து விடக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகனை பரலோகத்தில் அழைத்து அவனோடு பேசுகிறார். இப்பொழுது 6வது முத்திரை குறித்து பேசுகிறார். அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. அங்கே 6வது முத்திரை உடைத்து காண்பிக்கிறார். அந்த உடைத்த உடனே பூமி அதிர்ச்சி ஆகிவிட்டது. பூமியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடைத்த மாத்திரத்தில் பூமியானது அந்த அதிர்வை தாங்க முடியாமல் பூமியானது அதிர்ச்சி அடைந்தது. 6வது முத்திரையின் சமயத்தில் எவ்வளவு பயங்கரமான காட்சி என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகியவுடன் சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்து விட்டது. புரிந்து கொள்ளுங்கள். 6வது முத்திரை 6வது முத்திரை உடைத்த மாத்திரத்திலே பூமி அதிர்ச்சி ஆகிவிட்டது. பூமியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சூரியனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சூரியன் கருப்பாகிவிட்டது, இருளாகிவிட்டது. அது தன் கண்களை மூடிவிட்டது. 6வது முத்திரையை பார்க்க கூடாது என்று சூரியன் தன் கண்களை மூடிவிட்டது. சந்திரன் இரத்தம் போல ஆகிவிட்டது. சந்திரனும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது இரத்தம் போல ஆகிவிட்டது. ஆனால் எரேமியா சொல்லுகிறார், எரேமியா என்ன சொன்னார்? பறவைகள் எல்லாம் தன் வேலையை அறிந்திருக்கின்றது, என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். இதோ 6வது முத்திரை குறித்து பேசுகிறேன், யாருக்கும் உணர்வு இல்லை. யாரும் உணர மாட்டார்கள். இந்த காரியத்தை குறித்து பிரபலமான நபர்கள் பேசுவார்களே ஆனால் உடனே செவி கொடுப்பீர்கள். இல்லை, ஒரு நடிகர் பேசுவாரே ஆனால் லட்சக்கணக்கான பேர் கூடிவிடுவீர்கள். ஏனெனில் நீங்கள் பார்க்கிற முகம் பிரபல்யத்தை தேடுகிறீர்கள். தேவன் ஒருபொழுதும் பிரபல்யமானவர்களை எடுத்து உபயோகித்ததாக வேதத்தில் சரித்திரமே இல்லை. தேவன் எப்பொழுதும் ஏழ்மையில் வெளிப்படுவார். தேவன் எப்பொழுதும் ஏழ்மையில் வெளிப்படுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் ஜனங்களோ அறியவில்லை, அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், 6வது முத்திரை உடைத்தவுடன் பூமி தாங்கிக் கொள்ள முடியாமல் பூமியானது அதிர்ச்சி அடைந்தது. சூரியனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அது தன் கண்களை மூடியது, இருளாக்கியது. சந்திரனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அது இரத்தமாக மாறிவிட்டது. 6வது முத்திரை எப்படி கொடூரமான முத்திரை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 13ஆம் வசனம் இப்படியாக பேசுகின்றது, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில் விழுந்தது. புரிந்து கொள்ளுங்கள். அத்திமரமானது காற்று அசையும் பொழுது அதன் காய்கள் விழுகிறது போல இந்த 6வது முத்திரை உடைத்தவுடன் நட்சத்திரங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நட்சத்திரங்களால் 6வது முத்திரை தாங்கிக் கொள்ள முடியாமல் வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுகின்றது. எப்படிப்பட்ட கொடூரமான முத்திரை 6வது முத்திரை! சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். தேவன் இப்பொழுதும் நம்மத்தில் இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஒன்றை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த 6வது முத்திரை உடைத்த பொழுது இவர்கள் யாரும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், 6வது முத்திரையில் மணவாட்டி இல்லை. 6வது முத்திரையில் மணவாட்டி சபை இல்லை என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் 4வது முத்திரையில் பார்க்கும் பொழுது அதனுடைய விடை கிடைக்கும்.
சொல்லியிருக்கின்றேன். மணவாட்டியானவள், மணவாட்டி சபையானது 4வது முத்திரையில் பரலோகம் சென்று விடுவாள். புத்தி உள்ள கன்னிகை பரலோகம் சென்று விடுவாள் 4வது முத்திரையில். 5வது முத்திரையில் புத்தி இல்லாத கன்னிகையும் 6வது முத்திரையில் புத்தி இல்லாத கன்னிகையும் இருப்பாள். இந்த கொடூரங்களை அனுபவிக்க புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்கிறார்கள். நாம் வசிப்பது 4வது முத்திரையின் காலம். இதோ நான் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய காலம் 4வது முத்திரையின் காலத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த முத்திரை குறித்து பேசுகிறேன்? வரக்கூடிய 6வது முத்திரை குறித்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஆகையால் இந்த வார்த்தையானது உண்மையும் ஜீவன் உள்ளது. இந்த 6வது முத்திரை குறித்து யோவானிடம் நம் அப்பா இயேசு ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நம்முடைய இயேசப்பா அவர் பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் இந்த 6வது முத்திரை குறித்து பேசியிருக்கிறார். இப்போ யோவானிடம் பேசின வார்த்தையும் இயேசப்பா பேசின வார்த்தையும் சரியாக பொருத்தமாக இருக்கும் என்பதை மத்தேயு 24 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகின்றது. படிக்கின்றேன், கேளுங்கள். அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. 6வது முத்திரையை குறித்து நம்முடைய தகப்பன் இயேசப்பா பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன இதே வார்த்தையை நம்முடைய தகப்பன் இயேசப்பாவும் பேசுகிறார். எப்படி பேசியிருக்கிறார்? சரியாக பொருத்தமாக இருக்கின்றது. அந்த நாட்கள் உபத்திரம் முடிந்தவுடனே, புரிந்து கொள்ளுங்கள், அப்போ சூரியன் அந்தகாரப்படுகிறதற்கு முன்பு அந்த இடைவெளி ஒன்று இருக்கின்றது, உபத்திர காலம். அந்த உபத்திர காலத்தில் புத்தி இல்லாத கன்னிகை இருக்கிறாள். அவள் ஏறக்குறைய 6வது முத்திரை வரை வந்து விடுவாள். புத்தி இல்லாத கன்னிகை, அந்த 5 கன்னிகை 5ஆம் முத்திரையில் கொஞ்சம் மீட்கப்படுவார்கள். மீதமுள்ளவர்கள் 6வது முத்திரைக்கு வந்து சேர்வார்கள். இந்த புத்தி இல்லாத கன்னிகை 4வது முத்திரையிலும் இருக்கிறாள், 5வது முத்திரையிலும் இருக்கிறாள், 6வது முத்திரையிலும் இருக்கிறாள். 7வது முத்திரையில் இல்லை. அது 7வது முத்திரையில் பார்க்கும் பொழுது சந்திக்கலாம். 7வது முத்திரை குறித்து எனக்கு ஒன்று தெரியவில்லை, ஏனெனில் அது தேவனுடைய மறைவில் இருக்கக்கூடிய காரியம். அது தேவன் பார்த்து கொள்வார். ஆகையால் 6வது முத்திரை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 6வது முத்திரை வரைக்கும் புத்தி இல்லாத கன்னிகை இருக்கிறாள். இந்த 6வது முத்திரையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள், நட்சத்திரம் இருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தில் ஒரு சத்துவம் இருக்கும், அதுவும் அசைக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சேட்டலைட்டுகளும், இன்டர்நெட்டுகளை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சத்துவங்களும், அனைத்து சேட்டலைட்டுகளும் வானத்தில் இருக்கின்றது. வானத்தில் இருக்கின்றது. குறிப்பிட்ட எல்கைக்கு மேல் அதை வைத்திருக்கிறார்கள். அது கீழே விழாது. அதற்கு பின்பு காற்று, பூமி ஈர்ப்பு சக்தி இல்லை. பூமி ஈர்ப்பு சக்தி முடிந்த பிறகு ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் இந்த சேட்டலைட்டை வைத்திருக்கிறார்கள். அது பூமியில் விழாது. இவர்கள் தான் செல்ல வேண்டும். மனிதனுடைய விஞ்ஞானம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து அவனுடைய சத்துவங்களை கொண்டு அங்கே வைக்கிறான். அவனுடைய சேட்டலைட்டை கொண்டு அங்கே வைக்கிறான். வைத்து விட்டு இன்று உலகம் முழுவதுமே சேட்டலைட்டால் நடத்தப்படுகின்றது. இன்டர்நெட்டால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதுமே இந்த இன்டர்நெட் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. உலகமே
இன்டர்நெட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வர்த்தகங்கள் அனைத்தும் இன்டர்நெட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, 6வது முத்திரையை உடைத்தவுடன் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகின்றது. அப்படியானால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து பூமியை நோக்கி வரும் பொழுது அது தேவனால் ஃபிட்டாக்கப்பட்டது, தேவனால் அங்கே வைக்கப்பட்டது நட்சத்திரம். அதே பூமியை நோக்கி விழும் பொழுது இந்த வானத்தில் மனிதனால் கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சேட்டலைட் வானத்திலா இருக்கும், அது பூமியை நோக்கி தள்ளப்படும். உலகத்தில் உள்ள அனைத்து சேட்டலைட்டுகளும் பூமியை நோக்கி விழுந்து நொறுங்கிவிடும். அதற்கு பிறகு இன்டர்நெட் இயக்கம் இல்லை. பிறகு 200 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள உலகத்தில் நாம் இருப்போம். மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகிறதுக்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகத்தில் நாம் இருப்போம். ஆங்காங்கே பணங்கள் சேமிக்கப்பட்ட இடம் அங்கே அப்படியே நின்றுவிடும். வர்த்தகங்கள் எல்லாம் அதிர்ச்சியாகி ஆங்காங்கே நின்றுவிடும். 6வது முத்திரை ஏசப்பா சொல்லுகிறார், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சற்று சிந்தித்து பாருங்கள். சாதாரணமான காரியம் அல்ல. யோவானிடம் பேசின அதே வார்த்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கின்றார் 6வது முத்திரை குறித்து. இதே 6வது முத்திரை குறித்து இன்னொரு நபர் பேசியிருக்கிறார். அவருடைய பெயர் யோவேல். யோவேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம் படிக்கின்றேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஆமென், அல்லேலூயா. இங்கே யோவேல் என்ற தீர்க்கதரிசி 6வது முத்திரை குறித்து பேசியிருக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு என்றால் அதற்கு முன்பு எத்தனை ஆண்டு என்பது தெரியாது. அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு யோவேல் என்ற தீர்க்கதரிசியும் 6வது முத்திரை குறித்து பேசியிருக்கின்றார். எப்படி? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். 6வது முத்திரையானது பெரிதும் பயங்கரமான நாள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு, புரிந்து கொள்ளுங்கள், அந்த பயங்கரமான பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு சூரியன் இருளாகும். எப்படி ஏசப்பா சொன்னாரோ சூரியன் இருளாகும், எப்படி யோவான் சொன்னாரோ அதே போல யோவேலும் சொல்லுகிறார். சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தையை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பேசினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின இதே 6வது முத்திரை குறித்து தான் யோவானும் பேசினார். இப்படி 6வது முத்திரையானது மிகவும் பயங்கரமான முத்திரை என்பதை மறந்துவிடக்கூடாது. தீர்க்கதரிசிகள் மூலம் வேறு எந்த முத்திரைக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் இந்த 6வது முத்திரை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முத்திரையாகும். எல்லா முத்திரைகளிலும் 6வது முத்திரை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனெனில் யோவேல் பேசியிருக்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார், யோவான் பேசியிருக்கிறார், இன்னும் ஒரு நபர் பேசியிருக்கிறார். அவர் யார் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கின்றேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாக மாறும். ஆமென்.
கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள். அங்கே பயங்கரமான நாள் என்று சொல்லியிருக்கிறார், ஆனால் இங்கே பிரகாசமான நாள் என்று சொல்லுகிறார். வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாக மாறும் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். அவரும் தன் பங்கிற்கு இந்த 6வது முத்திரை குறித்து பேசியிருக்கிறார். பாருங்கள், அதன் நட்சத்திரங்கள் இருண்டு போக பண்ணுவேன் பேதுரு சொல்கிறார். இரத்தமாக மாறுகின்றது, நட்சத்திரங்கள் எல்லாம் இருண்டு போய்விட்டது. அப்படியானால் 24 மணி நேரமும் பூமியானது இருளில் இருக்க போகின்றது. இருளில் இருக்க போகின்றது என்று பேதுருவும் சொல்லியிருக்கிறார். அதே போல் எப்படி யோவேல் சொன்னாரோ, எப்படி ஏசப்பா சொன்னாரோ, எப்படி யோவான் சொன்னாரோ, எப்படி பேதுரு சொன்னாரோ, அதே போல் இன்னும் ஒரு நபர் சொல்லியிருக்கிறார். அவர் பெயர் ஏசாயா. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. ஏசாயா நபர், ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாளை குறித்து எவ்வளவு பயங்கரமாக பேசியிருக்கிறார். எல்லார விடையும் ஏசாயா மிக பயங்கரமாக இந்த 6வது முத்திரை குறித்து பேசுகிறார். இதோ தேசத்தை பாழாக்கக்கூடிய முத்திரை 6வது முத்திரை ஆகும். தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக, இந்த பூமியை நாசப்படுத்தி பாவிகளை அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள், அந்த 6வது முத்திரை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் கொடூரமான நாளாம். மூர்க்கமும் உக்கிரமும் உக்கிர கோபமும் வருகிறது. கொடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபம் வருகிற ஒரு நாள்தான் 6வது முத்திரை என்று ஏசாயா என்ற நபர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். 6வது முத்திரையில் நாம் வசிக்க வேண்டுமா? 6வது முத்திரைக்கு போக வேண்டுமா? சிந்தியுங்கள். எவ்வளவு பயங்கரமான முத்திரை! 6வது முத்திரையின் காலம் எவ்வளவு பயங்கரமான காலம்! 10வது வசனம் இப்படி கூறுகின்றது, வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கூடாதிருக்கும். ஏசாயா 6வது முத்திரை குறித்து பேசுகிறார். சூரியன் உதிக்கையில், அது உதிக்கவே உதிக்காது, அது இருளாகிவிடும். சந்திரனும் ஒளியை கொடாதிருக்கும். எல்லாரும் கொஞ்சம் சந்திரன் இரத்தமாக மாறும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இவர் டோட்டல் முழுவதுமாக சொல்லுகிறார், சந்திரனும் ஒளி கொடுக்காது. இரவும் பகலும் ஒளி இல்லாமல் இருந்தால் இந்த பூமி எப்படிப்பட்ட ஒரு பூமி என்பதை சிந்தித்து பார்ப்போம். 8வது வசனம் எப்படி கூறுகின்றது, அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். 6வது முத்திரை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்த 6வது முத்திரையின் காலத்தில் ஜனங்கள் யாவரும் திகில் அடைவார்கள். திகில், பயம். 24 மணி நேரம் இருட்டு, கரண்ட் இல்லை,
நாம் சேமித்து வைத்திருக்கிற அந்த கரண்டானது, மின்சாரமானது, அது 1-2 நாளில் தீர்ந்துவிடும். மிஞ்சி போனால் 1 வாரம் இயங்கும். அதற்கு பின்பு இல்லவே இல்லை. சோலார் மின்சாரம் கிடைக்கும், அது இல்லை. சூரியனே இருண்டு போச்சு, எங்கிருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கும்? ஆகாரத்திற்காக நாம் எங்கே செல்வோம்? அன்று லோத்தின் நாட்களில் நடந்தது போல இந்த காலத்திலும் நடக்கும். அன்று அந்த 2 தூதர்களும் என்ன செய்தார்கள்? ஜனங்கள் ஒருவர் சந்திக்க முடியாத வண்ணம் இருட்டடிப்பு செய்தார்கள். அவர்கள் தேடி 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 வாசலை கண்டடையாமல் போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு இருளை வரவழைத்தார்கள். அதே காலம்தான் இந்த 6வது முத்திரை. ஜனங்கள் திகில் அடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். வேதனை, நாம் எங்கே செல்வோம்? ஒரு நபர் நோயில் படுத்து கிடப்பார், எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியும்? எந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியும்? பிள்ளைகள் அழுகிற சத்தங்கள் கேட்கும், அம்மா எனக்கு சோறு போடு. எப்படி? யாவரும் குருடர்களாக இருப்போம். கண்கள் இருக்கும் யாவருக்கும், ஆனால் குருடர்களாக இருப்போம். வெளிச்சம் இல்லையேல் நாம் அனைவரும் குருடர்கள். ஒருவரை ஒருவர் நாம் தேடிதான் பிடிக்க வேண்டும். சத்தம் கொடுத்து தான் தேடி பிடிப்போம். அம்மா என்ற குரல் கேட்ட மாத்திரத்தில் அம்மா தன் பிள்ளையை நோக்கி செல்வாள். இதுதான் 6வது முத்திரையின் பயங்கரமான காலம். இருட்டடிப்பு, உணருங்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த 6வது முத்திரை குறித்து தெளிவாக உங்கள் சிந்தனையில் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள். ஒரு பொருளும் இயங்காதே. சமையல் செய்வதற்கு கூட கஷ்டம், விளக்குகள் இல்லை. எண்ணெய் இருந்தால் தானே நாம் விளக்கேற்ற முடியும். நாம் தான் எண்ணெயை துளைத்து அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. எல்லார் வீட்டிலும் மின்சாரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, கேஸ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவுதான். அது தீர்கிற நாள் வரைக்கும் வெளிச்சம் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. 6வது முத்திரைக்கு பிறகு வெளிச்சம் இருக்கின்றது, வேறு விதம். 7வது முத்திரை, இது எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் பிடிக்கும் என்பதை இதில் குறிப்பிடப்படவில்லை. சந்திரன் இருளாகும், சூரியன் இருளாகும், வெளிச்சம் என்பது இல்லை. அது எத்தனை நாள் செல்லும் என்பது யாருக்கும் தெரியாது. அது தேவன் ஒருவரே அறிவார். 6வது முத்திரைக்கு போவதற்கு ஆசைப்படாதீர்கள். 5வது முத்திரைக்கு போவதற்கு ஆசைப்படாதீர்கள். அது உபத்திரவத்தின் காலமாகும். இன்றே இப்பொழுதே மனம் திரும்புங்கள். இப்பொழுதே மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். அதில் ஒன்றும் குறைவுபடாது. தேடி வாசியுங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். இங்கே வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவர்கள் போல வேதனைப்படுவார்கள். யாவரும் பிள்ளை பெறுகிறவள் வேதனையிலும் மிக கொடுமையான வேதனை தலைச்சான் பிள்ளை ஈண்டெடுப்பது. அது பெண்களுக்கு மாத்திரமே அந்த வேதனை தெரியும். முதல் கர்ப்ப பிறப்பானது எந்த ஒரு பெண்ணும் தாங்க முடியாத வேதனை அனுபவித்தவள், அவளுக்கு தெரியும் அந்த வேதனை. இதே போல உள்ள வேதனை 6வது முத்திரையில் நாம் யாவருக்கும் வந்து சேருகிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம். அப்பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து பிரமிப்பார்கள்.
என்ன செய்வது? திடீரென்று இருட்டாகிவிட்டது. இது யாருக்கு தெரியும்? இந்த சத்தியத்தை அறிந்தவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த 6வது முத்திரை குறித்து தெரியாது, தெரியவும் மாட்டார்கள். என்ன எரேமியா முன்னாலே சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தன் வேலையை அறியும், என் ஜனங்களோ என் நியாயத்தை அறியார்கள். அவர்களுடைய காலத்தை அறிய மாட்டார்கள். அவர்கள் தான் இந்த 6வது முத்திரை என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை மிக விரிவாக ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஏசாயா மிக விரிவாக கொடுத்திருக்கிறார் 6வது முத்திரையை. ஒருவரை ஒருவர் பார்த்து பிரமிப்பார்கள். பயங்கரம். எப்படி பார்க்க முடியும்? இருளுக்குள் தொட்டு தடவி, யாரு? நான் இன்னாரு. அப்படியா? ஓ, எப்படி வந்தா? நீ எங்க இருந்தா? பிரமிப்பார்கள். ஒரு பயங்கரம். 6வது முத்திரை. அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாக இருக்கும். முகங்கள் எல்லாம் நெருப்பான முகங்கள். எப்படி இருக்கின்றது? நெருப்பு முகத்தில் பட்டால் ஒரு மனிதன் எந்த வேதனை இருக்குமோ அதே வேதனை அன்று அனுபவிப்பார்கள் 6வது முத்திரையில். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது, ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷருடைய இருதயமும் கரைந்து போகும். 6வது முத்திரையின் காலத்தில், 6வது முத்திரையின் காலத்தில் எல்லா கைகளும் நெகிழ்ந்து போகும். அசையவே முடியாது. பலவீனம். எல்லாம் பலவீனத்தில் வீழ்ந்து விடுவார்கள். உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. என்ன செய்வது? எதை செய்வது? எல்லா கைகளும் நெகிழ்ந்து விடும். எல்லா மனுஷருடைய இருதயமும் கரைந்து போகும். சோர்ந்து போவார்கள். 6வது முத்திரையின் காலம். 6வது முத்திரையின் காலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை ஏசாயா மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக நமக்காக பேசியிருக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனம் இப்படி கூறுகின்றது. ஏசாயா 13:6 இப்படியாக கூறியிருக்கின்றது. படிப்போம். அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆமென். இந்த 6வது முத்திரை குறித்து ஏசாயா என்ன சொல்லுகிறார்? அலறுங்கள், அலறுங்கள். எவ்வளவு பயங்கரமான காரியம்! அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. 6வது முத்திரை. கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்தில் இருந்து மகா சங்காரமாய் வரும். 6வது முத்திரை சங்காரமாக வரும், அழியும். எத்தனை கோடி ஜனங்கள் மரிக்கிறார்களோ நாம் யாருக்கும் தெரியாது. ஏசாயா என்ற நபர் மூலம் 6வது முத்திரை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக நமக்காக எடுத்துரைத்திருக்கின்றார். இந்த 6வது முத்திரை குறித்து செப்பனியா என்ற நபர், பாருங்க, செப்பனியா என்ற நபர் சொல்லியிருக்கிறார். படிக்கின்றேன், கேளுங்கள். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிக்கின்றேன். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளன்று சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமான நாள். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தகாரமான நாள். செப்பனியா 1ஆம் வால்யூமிலும் இந்த வார்த்தை சொல்லி இருக்கின்றேன். 2வது வால்யூமில் இந்த வார்த்தை வருகின்றது. இந்த கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக வருகிறதாம்.
முதலாவது முத்திரை, இரண்டாவது முத்திரை, மூன்றாவது முத்திரை, நாலாவது முத்திரை, இந்த 4 முத்திரைகளும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கொண்டது. 2000 ஆண்டுகள் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த 5வது முத்திரையும் 6வது முத்திரையும் 7வது முத்திரையும் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் நமக்கு தெரியாது, கணக்கில்லை. அது தேவன் ஒருவரே அறிவார். இது ஏறக்குறைய முடிந்து விட்டது. ஆகையால் நாம் அறிந்து கொண்டோம். இந்த 4 முத்திரையின் சம்பவங்களும் நம் முத்திரையின் வாயிலாக, சரித்திரத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். ஆகையால் அதனுடைய ஆண்டுகளை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் 5ஆம் முத்திரை எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும், 6வது முத்திரை எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் நமக்கு தெரியாது. ஆனால் இது 6வது முத்திரையானது செப்பனியா சொல்லுகிறார், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தகாரமான நாள். எவ்வளவு பயங்கரமான நாள்! 6வது முத்திரை. 18ஆம் வசனம் இப்படி கூறுகின்றது, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பிவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். 6வது முத்திரை. 6வது முத்திரையின் காலத்தில் அவர்களுடைய வெள்ளியும் பொன்னும் ஒன்றுக்கும் உதவாது. வெள்ளி இருக்கும், பொண்ணு இருக்கும், தங்கம் எல்லாம் வாங்கி குமிச்சு வச்சிருக்கிறோம் இப்போ. ஆனால் இவைகள் ஒன்றுக்கு உதவாத குப்பையாகிவிடும். 6வது முத்திரை செப்பனியா சொல்லுகிறார். அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே தேசங்கள் எல்லாம் அழியும். எல்லா தேசமும் அழிந்துவிடும். தேசம் என்று ஒருமையில் சொல்லாமல் தேசம் எல்லாம், அதாவது பூமி எல்லாம் அழியும். தேசத்தின் குடியெல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். புரிந்து கொள்ளுங்கள். 6வது முத்திரை. இந்த 6வது முத்திரைக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு உதாரணமான கதையை அல்ல சரித்திரத்தை இந்த 6வது முத்திரைக்காக வைத்திருக்கிறார். அது சொல்லி இருக்கிறார். படிக்கின்றேன், கேளுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 28லிருந்து 32. லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். 32ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நேரத்தில் நடக்கும். 6வது முத்திரை சரியான சரித்திர உதாரணம் 6வது முத்திரைக்கு தந்திருக்கிறார். இந்த லோத்தை ஏன் உதாரணமாக சொல்லியிருக்கின்றார்? காரணம், அங்கே அநேக காரியங்கள் புதைந்து இருக்கின்றது. அதை நாம் தேடி வாசிக்க வேண்டும். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுத்த
இந்த பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் ஒருபோதும் அற்பமாக எண்ணக்கூடாது. லோத்தின் நாட்களில் நடந்த சம்பவமானது கட்டுக்கதை அல்ல, நிஜம். நிஜம். அது மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இருக்கும். காரணம், ஏசப்பா சொல்லுகிறார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல இந்த 6வது முத்திரையின் காலத்தில் நடக்குமா? என்ன நடக்கின்றது? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஜனங்கள் புசித்தார்கள். புசித்தார்கள்னா என்ன? சாப்பாடை குறித்தா பேசுறாரு? இல்லை. எல்லா உல்லாச வாழ்க்கை, என்ஜாய். இப்போ சொல்லுவாங்கல்ல, பார்ட்டி. நான் பார்ட்டி வச்சுருக்கேன், நாளைக்கு வந்துடுங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் பார்ட்டி, எந்த ஒரு காரியத்துக்கும். அது அங்கே சென்று புசித்தார்கள், பெரிய விதவிதமான ஆகாரங்களை புசித்தார்கள், குடித்தார்கள். என்னது? அங்கே மதுபானம் வழங்கப்படுகின்றது, உல்லாசமானது அங்கு அணிவிக்கப்படுகின்றது. குடித்து ஆண்களும் பெண்களும் ஆபாசமான உடைகளை அணிந்து கொண்டு ஆடல் பாடல்களுடன் தங்களுடைய உணர்வுகளை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றார்கள். அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பகிரங்கமாக செய்து தேவ கோபத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள். என்ன கொண்டார்கள்? தன் மனைவியை அடுத்தவனுக்கு விட்டு கொடுப்பதும் அடுத்தவனுடைய மனைவியை தனக்கு வைத்துக் கொள்வதுதான் கொண்டார்கள். பெண்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய கலாச்சாரம் இந்த காலத்தில் மிகவும் வளர்ச்சி அடைந்து விட்டது. பெரிய பெரிய பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்தில் இதுதான் நடக்கின்றது. ஒவ்வொருவரும் காரில் தங்களுடைய காதலிகளை, மனைவிகளை அழைத்து செல்லுகிறார்கள். ஆபாசமான உடை அணிந்து கொண்டு அங்கே சென்று புசித்து ஆடல் பாடலுடன் முடித்து இறுதியில் தன் மனைவியை அடுத்தவனோடு ஆட விடுவதும் அடுத்தவன் மனைவியை தான் கட்டி சென்று ஆடுவது தான் கொண்டார்கள். விற்றார்கள். என்ன விற்றார்கள்? பெண்களை விற்றார்கள். விபச்சாரம், வேசித்தனம் கொடிகட்டி பறக்கின்றது. அது இப்பொழுதே பறந்து கொண்டிருக்கின்றது. 4வது முத்திரையின் காலத்திலே இது நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் உச்சக்கட்டம் 6வது முத்திரையில் வெளிப்படுகின்றது. கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். என்னதை நட்டார்கள்? தங்களுடைய பெருமைகளை நட்டார்கள். தங்கள் பெருமைகளை, அவனுக்கு சிலை, இவனுக்கு சிலை, அவனுக்கு சிலை, அங்கே கீழே இவருடைய பெயர். பெருமை. பெருமைக்கு தேவன் ஏத்து நிற்கிறார். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நட்டார்கள். ஆங்காங்கே சிலைகளை வைத்துக்கொண்டு அதற்கு வணக்கம் செலுத்துகிறார்கள். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் சிலை வணக்கம். நட்டார்கள். கட்டினார்கள். என்ன கட்டினார்கள்? பெரிய பெரிய கோபுரங்களை கட்டுகிறார்கள். மிகப்பெரிய பெரிய 100 மாடி 150 மாடி வீடுகளை கட்டி உயரத்தில் சென்று வசிக்க புறப்பட்டு இருக்கிறார்கள். லோத்தின் நாட்களிலே இது நடந்து விட்டது. அது மறுபடியும் 6வது முத்திரையின் உச்சத்தை எட்டுகின்றது.
அதுதான் ஏசப்பா சொன்னார், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். இந்த 6வது முத்திரையின் காலத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கப் போகின்றது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? காரணம் படிக்கின்றேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் படிக்கின்றேன். சோதம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியை நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாங்கமாக வைத்து. அப்படியானால் லோத்தின் சம்பவத்தை எதற்காக கொண்டு வந்தார்? திருஷ்டாந்தம். 6வது முத்திரைக்கு லோத்தை உதாரணமாக கொண்டு வைத்திருக்கிறார். இதே போலதான் இருக்கும். ஆகையால் தான் ஏசப்பா சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். 7வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. லூக்காவில் பார்த்தோம்ல, லூக்காவில் கட்டினார்கள், நட்டார்கள், விற்றார்கள், கொண்டார்கள். அதுதான் பேதுரு அழகா விளக்கம் சொல்லியிருக்கார். அதற்குரிய விளக்கம் என்னது? அக்கிரமக்காரர்கள், கட்டவர்களும் கட்டினவர்களும் நட்டவர்களும் விற்றவர்களும் கொண்டவர்களும் இவர்கள் யாவரும் அக்கிரமக்காரர்கள் என்று பேதுரு விளக்கமாக சொல்லுகிறார். அந்த அக்கிரமக்காரர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. எல்லாம் விபச்சாரம். சோதகுமர பட்டணம் விபச்சாரம். 6வது முத்திரை முழுவதும் பூமி முழுவதும் விபச்சாரத்தால் நிறைந்துவிடும். இப்பொழுதே ஏறக்குறைய 70% உலகம் முழுவதும் விபச்சாரத்தில் தான் இருக்கின்றது. 70% தாண்டி விட்டது. ஆனால் 6வது முத்திரையில் வரும் பொழுது 100க்கு 100%. பேதுரு சொன்னது போல அவர்களுடைய அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. நாள்தோறும் லோத் சோதம் குமர பட்டணத்தில் உள்ள அந்த விபச்சார சந்ததிகளை நினைத்து அவர்களுடைய அக்கிரமங்களை பார்த்து கேட்டு தன்னுடைய இருதயத்தில் அனுதினமும் வாதிக்கப்பட்டான், வேதனைப்பட்டான். என்ன செய்வது? யாரு கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் புரிய வைப்பது? இதோ அழிவு வந்து கொண்டு இருக்கின்றது, புரிந்து கொள்ளுங்கள் என்று செய்தியை கொடுக்க முடியவில்லை. தனிப்பைப்படுத்திவிட்டார். அதுதான் மணவாட்டி. லோத்து ஒரு மணவாட்டியாக அந்த காலத்தில் காட்சியில் நிற்கிறார். அவர் ஒரு மனிதன் தான். இந்த ஒரே மனிதன் தான், வேறு யாரும் இல்லை. சோதகுமர பட்டணத்தில் நீதிமான் யாரும் இல்லை. அவன் ஒருவனே நீதிமானாக தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டான். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் லோத்தை ரட்சித்தார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காகவும் வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க. இந்த 6வது முத்திரையிலும் ரட்சிக்கப்படக்கூடிய புத்தி இல்லாத கன்னிகைகள் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அது சரியாக
லோத்தை உதாரணமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். லோத்தை போல ஒரு கூட்டம் புத்தி இல்லாத மணவாட்டி அங்கே கதறி அழுவாள். அவள் ரட்சிக்கப்படுவாள், அது வேறு விதம். 5வது முத்திரையிலும் அவர்கள் தான், 6வது முத்திரையிலும் இருக்கிறார்கள் அந்த புத்தி இல்லாத கன்னி. லோத்தை போல அனிதினமும் வேதனைப்படுவாள், ஆனால் ரட்சிக்கப்படுகிறாள். அவர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். அதற்கு பிறகு என்ன? நியாய தீர்ப்பு தான். 6வது முத்திரையில் மீதமுள்ள எஞ்சியுள்ள புத்தி இல்லாத மணவாட்டியை தேவன் தமது பக்கத்தில் இழுத்துக் கொள்வார். அத்துடன் கதை முடிந்தது. அதுதான் தேவன் நமக்கு 6வது முத்திரையில் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். யூதா என்ற பகுதியை நான் படிக்கின்றேன், இன்னும் விளக்கமாக எழுதியிருக்கின்றது. அப்படியே சோதம் குமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பார்த்தீர்களா? யூதா என்ற நபரும் இந்த சோதம் குமரா பட்டணத்தை குறித்து விளக்கம் சொல்லியிருக்கிறார். அந்த சோதம் குமரா பட்டணத்தார்கள் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் என்ன செய்தார்கள்? விபச்சாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து. விபச்சாரம் கொடிகட்டி பறக்கின்றது. இதுதான் அன்று லோத்தை வேதனைப்படுத்தியது. லோத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதைதான் ஏசப்பா லோத்தை உதாரணமாக கொண்டு வந்தார். அப்படியே அதை பேதுருவும் அதற்குரிய ரகசியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். யூதாவும் அதற்குரிய ரகசியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது நாம் நேரடியாக லோத்தை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கின்றேன். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? ஒரு கேள்வி வருகின்றது. மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. லோத்துக்கு ஒரு கட்டளை அந்த 2 தூதர்கள் வந்து சொல்றாங்க. 3 தூதர்கள் புறப்பட்டார்கள். ஒரு தூதன் வழியில் அங்கே ஆபிரகாம் வீட்டில் தங்கிவிட்டார். 2 நபர் சோதம் குமர பட்டணத்துக்கு போறாங்க. அந்த 2 பேர்களும் சோதம் குமர பட்டணத்தை சுற்றி பார்த்து சரியாக புரிந்து கொண்டார்கள். இது விபச்சார தேசம், அக்கிரமக்காரர்கள் கூடியிருக்கக்கூடிய பட்டணம், அக்கிரமக்காரர்களால் நிறைந்திருக்கிற இந்த 2 பட்டணத்தையும் அழித்து தீர வேண்டும் என்ற முடிவோடு வந்திருக்கிறார்கள். ஆகையால் அங்கே ஒரு மணவாட்டி இருக்கிறாள், லோத்து. அந்த லோத்து தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கின்றான். ஆகையால் இந்த தூதர்கள் கேட்கிறார்கள், உனக்கு மருமகன் இருக்கிறானா? உனக்கு குமாரர் இருக்கிறார்களா? குமாரத்திகள் இருக்கிறார்களா? பட்டணத்தில் உனக்குரிய எவைகளாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம், நீ வெளியே போ. இந்த சோதம் குமர பட்டணத்திலிருந்து வெளியே போ என்று 2 தூதர்களால் லோத்துக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்படுகின்றது. அதே போல 6வது முத்திரையின் காலத்தில், அதே போல 6வது முத்திரையின் காலத்திலும் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், மீதம் இருக்கிற கன்னிகைகள், அந்த 1,44,000 இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் பரலோகத்துக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் 7வது முத்திரையில் வருவது இல்லை.
6வது முத்திரையில் தான் அந்த 1,44,000 இஸ்ரவேல் கோத்திரத்தின் பிள்ளைகள் நாம் பார்க்கலாம். அதனுடைய விரிவாக்கம் பின்னால் நாம் பார்ப்போம். இப்பொழுது லோத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அதை அவர்களை இந்த இடத்தில் நான் தொடர்பு படுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த லோத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இவர்களுடைய கூக்குரல் இன்று பூமியை பார்த்தால் தெரியும். விழாக்கள் நடக்கும் பொழுது அவர்களுடைய பாடல்களும் ஆடல்களும் அவர்களுடைய களியாட்டங்களும் தேவன் விரும்பவில்லை. இன்று நடக்கக்கூடிய இதே சம்பவம் சோதோம் குமர பட்டணத்தில் நிகழ்ந்தது. தேவன் விரும்பவில்லை. அவர்களுடைய கூக்குரல் என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு விரும்பும் பாத்திரம், நமக்கு விருப்பமான பாடல்களை பாடி ஒருவன் ஆடுவானே ஆனால் நாம் அவன் பின்னே சென்று பார்ப்போம். தேவன் விரும்பவில்லை. தேவன் அவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். பார்த்து கொள்ளுங்கள். இனி நாம் டிஜே எல்லாம் போட்டு ஆடணுமா, பார்ட்டிக்கு போகணுமா, சிந்திச்சு பாருங்க. அன்று சோதங்குமார பட்டணத்தை அழிக்க வந்த தூதர்கள் இன்று உலகம் முழுவதும் அழிக்கப் போகிறார்கள். ஏனெனில் அன்று பூமியில் ஒரே ஒரு சோதம் பட்டணமும் ஒரே ஒரு குமரா பட்டணம் இருந்தது. ஆனால் இன்று உலகம் முழுவதுமே சோதோம் குமரம் பட்டணம் ஆகிவிட்டது. உலகம் முழுவதுமே சோதோம் குமர பட்டணம் ஆகிவிட்டது. ஆகல் இன்று உலகம் முழுவதும் அழிக்கப் போகிறார் 6வது முத்திரையின் காலத்தில். அவருடைய தண்டனை இறங்கி வருகின்றது. அழித்த பின் லோத்துக்கு மறுவாழ்வு இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். மறந்து விடாதீர்கள். அதே போல இந்த 6வது முத்திரை முடிந்தவுடன் 7வது முத்திரை இருக்கின்றது. அப்படியானால் பூமி முழுவதும் அழிவதாக இல்லை. இதில் மீதம் இருக்கிறவர்கள் 6வது 7வது முத்திரைக்கு வருவார்கள். தெளிவாக உங்கள் மத்தியில் பேசுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவனுடைய இருதயத்தில் இல்லையானால், பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடைய இருதயத்தில் இல்லையானால் தேவனுடைய ரகசியத்தை பேச முடியாது. இது எந்த மனிதனுடைய ஞானத்தால் வரப்போகிறது அல்ல. பெரிய பிரசங்கி என்று காட்டிக்கொள்வதற்காக வரவில்லை. இந்த உண்மையான சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். 6வது முத்திரைக்கு போகாதீர்கள் என்பதற்காக 6வது முத்திரையின் விளக்கத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். 5வது முத்திரைக்கும் போகாதீர்கள். நமக்கு வேண்டாம். 5வது முத்திரையும் வேண்டாம், 6வது முத்திரையும் வேண்டாம், 7வது முத்திரையும் வேண்டாம். தெரிந்து கொள்வதற்காக இந்த பாடம் நடக்கின்றது. நாம் இப்பொழுதே மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அங்கே அழிப்பதற்காக தூதர்கள் வந்தார்கள். 14ஆம் வசனம் சொல்லுகின்றது, அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கமாரோடு பேசி, அப்படியானால் அவர்கள் லோத்துடைய 2 மகளுக்கும் திருமணம் ஆகவில்லை, நிச்சயதார்த்தம் முடிந்தது. திருமணத்திற்குரிய காரியம் முடிந்துவிட்டது, நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. அந்த மருமக்கள்மார்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். மகளை கூப்பிட்ட போல மருமக்களையும் கூப்பிடுறான். வாங்க மருமக்களே வாங்க, இந்த 2 தூதர்கள் வந்திருக்காங்க, கண்டிப்பாக அழிச்சிருவாங்க. நீங்கள் என் கூட வந்தேன்னா தப்பிக்கிட்டீங்க. எப்படி நோவாவின் வார்த்தையை கேட்டு அவனுடைய குடும்பங்கள் அனைத்தும் பேழைக்குள் சென்றதோ, அதே போல நீங்கள் என் வார்த்தையை கேட்டு என் பின்னால் வந்தீர்களே ஆனால் அன்று நோவாவின் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டது போல நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள் என்றார். ஆனால் அவனுடைய மருமக்கமாரின் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாய் கண்டது. இன்றும் இந்த உண்மையான சத்தியமானது
அநேகரால் பரிகாசம் பண்ணப்படும் என்பது எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சத்தியமானது பார்ப்பதற்கு நபர்கள் வரமாட்டார்கள். ஏனெனில் உங்கள் சிந்தனையில் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் குடியிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறதை தான் நீங்கள் கேட்டு உடனே ஷேர் பண்ணுவீர்கள். இந்த மாதிரி சத்தியத்தை நீங்கள் கேட்க விரும்ப மாட்டீர்கள். கேட்டாலும் ஷேர் பண்ண மாட்டீர்கள். எனக்கு அதுவும் நன்றாக புரியும். ஒன்றை மாத்திரம் நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த சத்தியமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொருவருடைய காதுகளிலும் நிச்சயமாக இந்த முத்திரை செய்தியானது போய் சேரும். அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாவரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உங்கள் சிந்தனையானது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சிந்தனையில் வைத்திருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் கூறுகின்றது, லோத்தின் மருமக்கமார்கள் பரிகாசம் பண்ணினார்கள். இன்று இப்படிப்பட்ட சத்தியத்தை பரிகாசம் தான் பண்ணுவீர்கள். அக்கினியினால் அழிய போகிறீர்கள். நான் பேசிக்கொண்டு இருப்பது 6வது முத்திரை. நீங்கள் இந்த செய்திக்கு விரோதமாக பரிகாசம் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக சோதம் குமர பட்டணத்தில் அழிந்தது போல இந்த 6வது முத்திரையில் பிரவேசித்து அழிந்து போவீர்கள். உங்களை ரட்சிக்க நபர்கள் இல்லை. இப்பொழுதே புறப்படுங்கள் பயபக்தியோடு. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையிலிருந்து நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், அவன் தாமதித்தான். அவனால் விரைவாக போக முடியலைன்னா வயசாயிட்டான். வயதான காரணத்தினால் அவனால் வேகமாக புறப்பட முடியவில்லை. ஆகையால் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கம் 6வது முத்திரையில் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த மணவாட்டி மீது தேவன் இரக்கத்தை வைக்கிறார். அந்த 1,44,000 இஸ்ரவேல் கோத்திரத்தார் மீதும் இரக்கத்தை வைக்கிறார். அவர்கள் 6வது முத்திரையில் மீட்கப்படக்கூடியவர்கள். லோத்தை அவர் மிகவும் நேசித்தார், இரக்கம் வைத்தார். ஆகையால் அந்த புருஷர் அவனுடைய கையையும் அவனுடைய 2 மகளுடைய கையும் மனைவிய கையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சோதம் குமார பட்டணத்தை விட்டு கூட்டிட்டு போறாங்க. அவர்களை கொண்டு போய்விட்ட பின்பு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். வெளியே கொண்டு வந்து விட்டு சொல்றாரு, இனி நீ ஓடிப்போ, அவ்வளவுதான், இதுக்கு மேல சமயத்தை கடத்தாத, நீ அந்த மலையை பார்த்து ஓடிப்போ, அழிச்சிருவேன் சொல்றாரு. அப்போ லோத்து சொல்றான், ஆண்டவரே அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களால் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அவன் வயதான காரணத்தினால் தன் பலவீனத்தை அந்த தூதர்களிடம் பேசுகிறான். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடர்ந்தால் நான் மரித்து விடுவேன். நான் மரித்து போனால் நீர் அங்கே இருந்து புறப்பட்டு வந்த கணக்கு தவறாகிவிடும். ஆகையால் என் பலவீனத்தை குறித்து நினைத்து கொள்ளும். இதே போல 6வது முத்திரையின் காலத்தில், அந்த கொடூரமான காலத்தில் கொடூரங்களை அந்த புத்தி இல்லாத கன்னிகையும் அந்த 1,44,000
இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் அனுபவிக்கும் பொழுது அந்த வேதனையின் கொடூரம் மகா பயங்கரமாக இருக்கும். அப்பொழுது இந்த லோத்தை போல சொல்லுவார்கள், நான் மரித்து போவேன், தாங்க முடியாது. 20ஆம் வசனம் சொல்லுகின்றது, லோத்து அந்த தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். பாருங்க, அந்த மலைக்கு அவன் போக முடியாது. அவன் மலைக்கு போகிறதா இருந்தா கண்டிப்பா அழிஞ்சிருவான். அவன் தன்னுடைய பலவீனங்களை அந்த தூதர்களிடம் பேசின உடனே தேவன் அவர்கள் மூலம் இரக்கத்தை கட்டளையிடுகிறார். சரி, அந்த ஊர் சின்னதா இருக்கிறது, நான் அங்கே போறேன், அங்கே யாரும் இல்லை, அதனால் நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு நான் அங்கே போகிறேன், என் குடும்பத்தை கூட்டிட்டு அங்கே போகிறேன் சொல்கிறான். அதற்கு அவர்கள் சரி என்றார்கள். நீ போ, நீ தாராளமாக போ என்றார்கள். இப்பொழுது 22ஆம் வசனம் சொல்லுகின்றது, தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. சோவார் என்ற ஊர் வேதத்தில் இருக்கின்றது. அது லோத்தின் ஊர் ஆகிவிட்டது. அந்த சிறிய ஊர் சோவார், நான் அங்கே போகட்டும், நான் போய் சேர்கிறது வரைக்கும் நீர் எதுவும் செய்து விடாதும் என்று அவன் தன்னுடைய மன்றாட்டை வைத்த பொழுது அவர்கள் கேட்டு அவனை அனுப்பிவிட்டார்கள். லோத்து சோவாருக்கு வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. இப்போ அவன் புறப்பட்டு வர்றான் அப்படின்னா என்ன, அவன் ரா முழுதும் நடந்து வந்திருக்கிறான். அவன் சோவார் என்ற ஊருக்கு வந்த உடனே சூரியன் உதிக்க ஆரம்பித்தது. சூரியன் உதிக்க ஆரம்பித்தது. சூரியன் உதிக்க ஆரம்பித்தவுடன் படிக்கின்றேன், கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் சோதாமின் மேலும் கோமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி. 25ஆம் வசனம், அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அல்லேலூயா. இப்போ அவன் அந்த ஊரில் வந்து சேர்ந்துட்டான். அதற்கு பிறகுதான் அழிவு தொடங்குது. அதற்கு பின்பு அழிவு தொடங்குகிறது. அந்த உபத்திர காலத்திற்கு பின்பு நம்ம படித்தோம். உபத்திர காலத்திற்கு பின்பு சூரியன் இருளாகுது, சந்திரன் இருளாகுது, நட்சத்திரங்கள் விழப்போகிறது, வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் விழுகின்றது. காரணம், அங்கே இருந்த அந்த லோத்து வெளியே போகிறான். 6வது முத்திரையில் இருக்கக்கூடிய அந்த சிறு கூட்டத்தை தேவன் தமது பக்கமாக இழுத்து கொள்ளும் பொழுது சூரியன் இருளாகிவிடும். அந்த 1,44,000 பேரும் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல ஆயத்தமாகும் பொழுது, அவர்கள் செல்லும் பொழுது, அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்த பொழுது, லோத் எப்படி சோதகுமர பட்டணத்தை விட்டு கடந்த பொழுது அக்கினி கந்தகம் பூமியில் இறங்கியது போல இந்த 6வது முத்திரையிலும் நடக்கின்றது. ஆகியால் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். அது கோபத்தின் நாள். ஏனெனில் 6வது முத்திரையை நான் உங்கள் மத்தியில் படிக்கிறேன் மறுபடியும். அதில் ஒரு முக்கியமான வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன், பாருங்கள். 17ஆம் வசனம் படிக்கின்றேன். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்து விட்டது, யார் நிலைக்கக்கூடும் என்றார்கள். 6வது முத்திரை, 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதில் 16ஆம் வசனம் நான் படிக்கிறேன்.
பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். 6வது முத்திரை. இது கர்த்தருடைய நாள், கோபத்தின் நாள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலைக்கக்கூடும்? யாரும் நிலைக்க முடியாத ஒரு முத்திரை 6வது முத்திரை. அந்த முத்திரையில் ஒரு சிறிய கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்தை அவர் அழைத்து தம் பக்கத்தில் இழுத்தவுடன் சூரியனும் சந்திரனும் தங்கள் தங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த சோதம் குமர பட்டணத்தையும் அதை சுற்றியுள்ள பட்டணங்களையும் அக்கினி கந்தகத்தை வருஷித்து அழித்து போட்டது போல 6வது முத்திரையிலும் அநேக பட்டணங்கள் அழிக்கப்படும், அநேக அக்கிரமக்காரர்கள் மரிப்பார்கள். அதில் மீதமுள்ளவர்கள் 7வது முத்திரைக்கு வருவார்கள். சிந்தித்து பாருங்கள், இது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், மனிதன் அல்ல. 6வது முத்திரையானது கர்த்தரால் யுத்தம் நடத்தப்படுகின்றது. இந்த யுத்தம் கர்த்தர் செய்கிறார். எந்த தேசம் எந்த தேசத்துக்கு விரோதமாக வரும்? 6வது முத்திரையில் உலகமே இருட்டா இருக்கு. யார் யுத்தம் செய்ய போவா? யாருக்கிட்டையும் தான் கம்ப்யூட்டர் இல்லையே. அவங்களுடைய விஞ்ஞானங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் அவர்கள் தங்கள் விஞ்ஞானத்தை வளர்த்து 7வது முத்திரைக்கு வருவார்கள். அது வேறு விதம், அது அப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது லோத்தின் மனைவியானவள் இவர்கள் கூட செல்லுகிறாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லோத், அவனுடைய 2 பிள்ளைகள், அவனுடைய மனைவி 3 பேர். 2 பிள்ளைகள், அவனுடைய மனைவி லோத்து 4 பேர். அவர்களுடைய 2 மருமக்கள், மொத்தம் 6 நபர். மொத்தம் 6 நபர் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், லோத்தோடை சேர்த்து. புரிந்து கொள்ளுங்கள், லோத்தும் லோத்துடைய 2 மகளும் சோவார் தேசத்தில் பிரவேசித்தார்கள். 3 தான் பிரவேசித்தார்கள். 3 வழியிலே நின்று விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அந்த 3 நபர் யார் என்று பார்ப்போம். அந்த 2 மருமக்கள் இவனுடைய இரத்தம் அல்ல, அது வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள், புறஜாதிகள் தான், வேறு குடும்பம். ஆனால் 2 மகளும் அவனுடைய சொந்த இரத்தம். மனைவி வேறு குடும்பத்தை சேர்ந்தவள். வேறு குடும்பத்தை சேர்ந்த அந்த 3 நபரும் வழியிலே நின்றார்கள். லோத்தும் அவனுடைய சொந்த இரத்தமும் சோவார் தேசத்தில் பிரவேசித்தார்கள். சோவார் தேசத்தில் பிரவேசித்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே பரலோகத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது. லோத்தும் தன்னுடைய சொந்த குமாரத்திகளும் சோவார் தேசத்தில் பிரவேசித்தது போல இந்த 6வது முத்திரையின் காலத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை தவிர்த்து வேறு யாரும் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். 6வது முத்திரையில் நான் பேசிக்கொண்டிருப்பது 6வது முத்திரை 2வது வால்யூம். புரிந்து கொள்ளுங்கள், இந்த 6வது முத்திரையானது மிகவும் கொடூரமான முத்திரை என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த 6வது முத்திரையானது பூமியானது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சூரியனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சந்திரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நட்சத்திரங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? சிந்தித்து பாருங்கள். இப்பொழுதே மனம் திரும்புங்கள். இது நல்ல காலம். 4வது முத்திரையின் காலத்தில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ரகசிய வருகையில் இருக்கிறோம். அவருடைய கோபத்தின் நாள் அல்ல 4வது முத்திரை, அவருடைய ரகசிய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். நாம் பின்பு நாம் அதை குறித்து பார்க்கலாம்.
அந்த வருகை குறித்து நாம் பார்க்கலாம். ஆகையால் அந்த 6வது முத்திரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் மனதை இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்புங்கள். உங்கள் கண்களை வேதத்தின் பக்கம் வைங்கள். சரியான உபதேசத்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.